மாப்பிள்ள, வேண்டுதல பாதியில நிறுத்தக்கூடாது. போய் மஞ்சள் தண்ணி எடுத்து காலில் ஊத்துங்க. போங்க சீக்கிரம். போங்க மாப்பிள்ள, சீக்கிரம் எடுத்துட்டு வந்து ஊத்துங்க மாப்பிள்ள. ராஜாராம், வேணாமா சொன்னா கேளுங்க. ராஜாராம், சீக்கிரம் வாப்பா. வேணாமா சொன்னா கேளுங்கம்மா. அப்பா சீக்கிரம் வாங்க. வாங்க மாப்பிள்ள, காலில் கொண்டு வந்து ஊத்துங்க. ஊத்துங்க, நிறைய ஊத்துங்க. நல்லா ஊத்துங்க. தங்கச்சிமா, பொன்னிமா, மா இப்ப எப்படிமா இருக்கு? தைரியமா இருமா, ஒண்ணும் ஆகாது. நிக்க கூடாதுமா. ஆத்தால வேண்டிக்கிட்டு தைரியமா நட. பொண்ணு சொன்னா கேளுங்க. வேணாம் தங்கச்சிமா. வலிக்குதா? ஒண்ணும் பண்ணாதம்மா, நீ நடமா. மஞ்சள் தண்ணி எல்லாம் ஊத்தி இருக்குமா, தைரியமா நட. ஏய் ராஜாராம், எல்லாத்தையும் கெடுத்துட்டியடா. அம்மா என்னம்மா ஆச்சு? மஞ்ச தண்ணியில மருந்து வேலை செய்யாதுடி. ச்சே. அம்மா, உண்மையாவே உங்களுக்கு அந்த அம்மனுடைய அருள் நிறைவா இருக்கு. போராடி ஜெயிச்சிட்டீங்கம்மா. உங்க 2வது வேண்டுதலும் முடிஞ்சிருச்சு. அம்மா தாயே, போங்க. கடவுளே, நல்லபடியா 2 வேண்டுதலையும் முடிச்சிட்டேன். அதே மாதிரி அடுத்த வேண்டுதலையும் முடிக்கணும். பொன்னி, என்னம்மா இது? கால் பூரா ஆணி குத்தி கிழிச்சிருக்கு. இந்த வேதனையோட கையில தீச்சட்டி எடுக்கிற வேண்டுதல் வேற தேவையாமா? என்னன்னு எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசுறீங்க? சாமி வேண்டுதல நடுவுல நிறுத்தினா நல்லா இருக்குமா சொல்லுங்க? இல்ல பொன்னி, கொஞ்சம் யோசிமா. இவ்வளோ கஷ்டமான வேண்டுதல்லாம் வேணுமா? பொன்னி, ஐயா சொல்றத கேளு பொன்னி. வீட்டுல சமைக்கும் போது கூட கொஞ்சம் சூடுபட்டாலே தாங்க மாட்டேன். ஆனா அக்னி சட்டி ரொம்ப கஷ்டம். என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு பொன்னி. ஆமாமா, போதும்னு சொல்லிட்டு விட்டு வா ப்ளீஸ்மா. பயப்படாதீங்க, அம்மாக்கு எதுவும் ஆகாது. மா, கை கால்லாம் ஏற்கனவே இப்படி அடிபட்டிருக்கேம்மா. இதோட நீங்க எப்படிமா அதை பண்ணுவீங்க? ஏமா இப்படி பண்றீங்க? என்ன புரிஞ்சுக்கோ. எனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றேன்ல, விடு. அம்மா, அதான் மாணிக்க அங்கிளும் ஆண்டியும் பூ விழுந்தாலும் விழலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்களம்மா. அப்புறம் எதுக்குமா இதெல்லாம்? போதுமா, சொன்னா கேளுமா. அம்மா, எனக்காக தானே இதெல்லாம் பண்ற. வேணாமா, விட்டு. உன்னால தான்டா நான் கஷ்டப்படுறேன்.
உன்னாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். அம்மா, அடுத்த வேண்டுதல ஆரம்பிக்கலாமா? நான் தயாரா தான் இருக்கேன் சாமி. அப்பா சொல்லுங்கப்பா. இல்லப்பா, அவன் முடிவில் ரொம்ப உறுதியா இருக்கா. நாம சொன்னா கேட்க மாட்டா. அம்மா அம்மா, இந்த வழியோட அடுத்த வேண்டுதல செஞ்சிட முடியுமாமா? இல்லன்னா சொல்லுங்கம்மா, இதோட நிப்பாட்டிக்கலாம். இல்ல சாமி, என்னால முடியும். பொன்னே, பார்த்து பத்திரமா செய். என்னாச்சுங்க? நீங்க தான் வேண்டுதல் வேணான்னு சொன்னீங்க, இப்ப இப்படி சொல்றீங்க? நீ என்னோட உயிர் பொண்ணே, எனக்கு எல்லாமே நீதான். பொண்ணே, இந்த வேண்டுதலை செய்ய வேணாம்னு சொன்னது காரணமே உனக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான். ஆனா நீ உன் முடிவில் உறுதியா இருந்த. நான் சொன்னதை கேட்கல. நான் இப்ப சொல்றேன், அதே உறுதியோட உன் வேண்டுதலை நிறைவேற்றி வச்சுக்கோ. ஆனா ஜாக்கிரதையா பார்த்து பண்ணு பொண்ணே. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது. பார்த்து. அம்மா, நேரம் ஆயிடுச்சுமா. அடுத்த வேண்டுதல் ஆரம்பிச்சிடலாமா? பூசாரி, ஆண்டி, தீச்சட்டி முடியுமா? ரெடியா? ரெடியா இருக்குங்க. போய் பார்க்கலாம். பாத்துமா ஆண்டி பார்த்து பொறுமையா. அம்மா மெதுவா பார்த்துமா. பார்த்து பார்த்து. அம்மா மெதுவா ஆண்டி. வாங்கம்மா. பொன்னி, அம்மா பாத்துமா. நல்லா நெருப்ப மூட்டி பழுக்கவை. சரிம்மா. இதுதான் கடைசி வேண்டுதல். என்ன ஆனாலும் சரி, இதுல அந்த பொண்ணி தப்பிக்கவே கூடாது. சரிம்மா. அம்மா, என்னம்மா இது? இத வச்சு என்ன செய்ய போறீங்க? அந்த பொண்ணி 2 அஸ்திரத்திலையும் ஜெயிச்சிட்டால. ஆனா கடைசியா எடுக்கிற அக்னி சட்டி வேண்டுதல அவளால நிறைவேற்றவே முடியாது. நிறைவேற்றவும் விட மாட்டேன். இன்னும் 2 இரும்பு துண்டு சேர்த்து போடு. இதெல்லாம் பத்தாது. சரிங்கம்மா. நல்லா தகதகன்னு எரிய விடு. நல்லா பழுக்க காயவை. கறி சூட்டதானே கையில இருக்கிற வேப்பில தாங்கும். பழுத்திருக்கிற இந்த இரும்பு துண்டை எப்படி அக்னி சட்டி தாங்கும், இல்ல கைதான் தாங்கும்? என்னம்மா சொல்ற? முள்ளும் ஆணி செருப்பும் கூட நம்ம தான் செஞ்சோன்னு வெளியில தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா இத போட்டு அந்த பொன்னி சூடு தாங்க முடியாம அக்னி சட்டியை கீழே போட்டாங்கன்னா எல்லாரும் பாத்துருவாங்களே. அப்புறம் நம்ம மாட்டிக்க மாட்டோமா? இல்ல, நல்லா பழுத்துருச்சுன்னா கறி துண்டுக்கும் இரும்பு துண்டுக்கும் பெருசா வித்தியாசம் தெரியாது. அதனால யாருக்குமே சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அம்மா, அப்ப சரிம்மா. இந்த இரும்பு துண்டோட சூட்டை தாங்க முடியாம அந்த பொன்னி அக்னி சட்டியை கீழே போடணும். வேண்டுதல் பாதியிலேயே நிக்கணும். அப்பதான் கல்யாணத்தை நடத்த அந்த அம்மனோட அருள் இல்லைன்னு மூட்டையை கட்டிக்கிட்டு ஊரை விட்டு கிளம்புவாங்க. சரிம்மா, இது வச்சு சரியா நடந்தா நல்லாதான் இருக்கும். நடக்கும்டி, நடக்கும். 2 தடவையும் யாரோ ஒருத்தர் அவளை காப்பாத்திட்டாங்க. ஆனா இந்த தடவை அவளை யாருமே காப்பாத்த முடியாது. அந்த தெய்வம் காப்பாத்துமா. நீ பண்ண அந்த 2 சதியவே பொன்னியாண்டி தாங்கிக்கிட்டு வேண்டுதலை முடிச்சிட்டாங்க. அதை விடவாமா இதை பெருசுன்னு நினைக்கிறீங்க?
தயவு செஞ்சு இதை விட்டுருங்கம்மா ப்ளீஸ். ஏண்டி நீ ஏன் பொண்ணா இல்ல அந்த பொன்னியோட பொண்ணா? ஆ, எப்ப பாரு பொன்னி பொன்னின்னு அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. எனக்கும் அதேதாம்மா சந்தேகமா இருக்கு. விட்டா இவளே போய் அந்த அம்மா கிட்ட நம்ம பண்றதெல்லாம் போட்டு கொடுத்து மாட்டி விட்டுருவா போல இருக்கே. மாடசாமி, சாமி, போ போ. யோ சீக்கிரம் 2-3 துணி எடுத்து போடு சீக்கிரம். போங்க போங்க. போ. மாடசாமி, அக்னி சட்டி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆகிட்டு இருக்கு சாமி. ஐயா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 2 துணி எடுத்து போடு. டைமுக்கு ஆரம்பிக்கணும், புரியுதா? போதும்பா, எடுத்துட்டு வா. சரி சாமி. வா. பொன்னி, இன்னைக்கு உன் கை பொசுங்க போகுது. பொங்கலா வச்ச. இனி உன் கையால 1 மாசத்துக்கு உன் ஆசை புருஷன் ராஜாராமுக்கு சோறு கூட பரிமாற முடியாது. உன் கைய பார்த்து பார்த்து ராஜாராம் வேதனைப்படணும். அம்மா, அன்னைக்கு ஒரு நாள் கோவில்ல ரவுடிங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்தி பொன்னி ஆண்டி அவங்க தங்கமான கையால ஏன் கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. அத போய் பொசுக்கணும்னு நினைக்கிறியேம்மா? எப்படியும் இதுவும் நடக்க போறதில்ல. நாம தான் தப்பு மேல தப்பு பண்றோம். விட்டுருமா ப்ளீஸ். எத்தனை தடவை நடக்கலனாலும் நான் திரும்ப திரும்ப செய்வேண்டி. அதுல தப்பு சரிங்கிறது உன்னோட கணக்கு. ஆனா ஏன் கணக்குப்படி நான் செய்யறது எல்லாமே சரிதான். நீ வாய மூடிக்கிட்டு சும்மா இரு. ஆண்டி, உட்காருமா, உட்காருங்க. பாத்துக்க பொண்ணு. முடியல போல இருக்குல்ல. அம்மா, எதுக்கு நீ இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? வேண்டாம், விடுங்க. என்னால முடியும். பொன்னி, 3 வேண்டுதலையும் சேர்த்து ஒன்னா பண்ண முடியாது. இல்லன்னு சொன்னா கேளுங்க அண்ணி. நான் இதை தங்கச்சிமா முடிச்சிடுவேன். சொன்னா கேளுங்க. போதும் அண்ணி, சொன்னா கேளுங்க. முடியலன்னா சொல்லிடுங்க, உட்காருங்க. இல்ல, என்னால முடியும். நான் 2 வேண்டுதலையும் முடிச்சிட்டேன். 3ஆவது வேண்டுதலையும் நான் கண்டிப்பா முடிச்சிடுவேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, வேணான்னு சொல்லுப்பா. ஓம் சக்தி, ஓம் சக்தி. அம்மா தாயே, என் பையன் பண்ண பாவத்துக்காக மட்டும் நான் இந்த பரிகாரத்தை செய்யல. பவித்ராவை சீக்கிரமாவே என் வீட்டு மருமகளை நான் கூட்டிட்டு வரணும். அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும். தாயே, ஆண்டி, இதெல்லாம் கண்டிப்பா பண்ணணுமா? கவலைப்படாத பவித்ரா. என் மனசறிஞ்சு நான் இது வரைக்கும் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்லை. என்ன ஆண்டி? பார்த்து வாங்க ஆண்டி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அம்மா கூட நான் போக போறதில்ல. அதை பார்க்குற சக்தி எனக்கு இல்லை. அம்மாவுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காத கடவுளே.
ஏமா இப்படி பண்ற? சும்மா இரு. பா ஏன்பா இதெல்லாம்? போட்டுரு போட்டு கீழே போட்டுரு போட்டுரு போட்டுரு. ஏய் கொஞ்சம் தூரம் தான்மா, இப்ப முடிஞ்சிடும். பொன்னி கீழே போட்டு கீழே போட்டு. சூடு தாங்காம கீழே போட்டு போட்டு. உன் வேண்டுதல் மட்டும் நிறைவேறக்கூடாது. கீழே போட்டு கீழே போட்டு. தங்கச்சிமா ஏன் நீ சொல்றதே கேட்க மாட்டேங்கிறீங்க? யார் நீ? எதுக்காகடி என் விஷயத்துல தலையிடுற? அம்மா அம்மா கையில என்ன பண்ணிது? கையெல்லாம் பிசுங்கி இருக்கு. அம்மா பொன்னி, நீ 3 வேண்டுதலையும் நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டோம்மா. இந்த அம்மனுடைய அருள் உனக்கு பரிபூர்ணமா இருக்குமா. விநாயகம் தீச்சட்டி குடுமா. வேண்டுதல அம்மன் சிறப்பா முடிக்க வச்சுட்டா. நான் போய் பூஜை ரெடி பண்றேன். எல்லாரும் வாங்க.
தகுதினா